மார்ச் 17ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் திமுக வேட்பாளர் நேர்காணல் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் சமயமணிவண்ணன். வணக்கம். வணக்கம். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் திமுக சார்பாக சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணலானது இறுதி நாளாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 2026 சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு திமுக சார்பாக போட்டியிட விரும்புவர்களுக்கான நேர்காணலானது கடந்த மார்ச் 17ஆம் தேதி தொடங்கியது. மொத்தம் திமுக சார்பாக 234 தொகுதிகளுக்கும் 15,372 விருப்ப மனுக்கள் தொண்டர்களிடமிருந்தும் முக்கிய நிர்வாகிகள் அமைச்சர்களிடமிருந்தும் பெறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி திமுக சார்பாக போட்டியிட கடந்த 17ஆம் தேதி முதல் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் நேர்காணலை மேற்கொண்டு வருகிறார். கடந்த 21ஆம் தேதி நடைபெற இருந்த நேர்காணலானது ரம்ஜான் பண்டிகை காரணமாக இன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இறுதி நாள் திமுக வேட்பாளர் நேர்காணல் என்பது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று காலை திமுக அமைப்பு ரீதியாக உள்ள 8 மாவட்டங்களில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணலானது இன்று நடைபெற்றது. இதனை பிற்பகலுக்கு மேல் புதுக்கோட்டை வடக்கு, புதுக்கோட்டை தெற்கு, கடலூர் மேற்கு, மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ளடக்கிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான நேர்காணலானது நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணலில் அமைச்சர்கள், திமுக அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் என ஏராளமானோர் 700க்கும் மேற்பட்டவர் இன்றைய நேர்காணலில் பங்கேற்க உள்ளனர். கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய இந்த நேர்காணலானது இன்றோடு நிறைவேறுகிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக திமுக வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.